அனைவருக்கும் வணக்கம். நாம் காலாங்கிநாதர் அருளி செய்த ஞானம் என்கிற நூற்தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். போகமாமுனிவரின் மகத்தான குருவாக வந்திருந்து மண்ணுலக மக்களுக்கு உன்னத ஞானத்தை கற்றுக் கொடுத்த உயர்ந்த மூத்த சித்தர் என்றால் அது காலாங்கிநாதர் தான் என்றால் அது மிகையாகாது. சீன தேசத்திலே காலாங்கிநாதர் சமாதி கொண்டிருந்தாலும் கூட தமிழகத்திலேயும் சில இடங்களிலே காலாங்கிநாதரின் சமாதிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சித்தர்களை பொறுத்தவரையிலும் ஓரிடத்திலே நிலைத்திருப்பதில்லை. அவர்கள் சஞ்சாரம் செய்தபடியாகவே இருக்கிறார்கள். அப்படி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள் இன்னமும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தக்கவர் தகுதி உடையவர்களுக்கு அவர்கள் காட்சி கொடுப்பதிலே எந்தவிதமான தயக்கமும் காட்டவில்லை. பலரும் சித்தர் பெருமக்களை தரிசித்திருக்கிறார்கள். உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாமை, சீவகாரணிய ஒழுக்கம் பேணி யோக வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை நீக்குவதற்கு சித்தர் பெருமக்கள் வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமேலும் வருவார்கள். நம்பிக்கை ஒன்றுதான் சித்தர் பெருமக்களை நாம் சார்வதற்கான வழியாக இருக்கிறது. உன்னத கருத்துக்களை சொல்லக்கூடிய காலாங்கிநாதருடைய திருப்பாடல்களை இன்றும் பார்க்கலாம். ஆச்சப்பா தேகம் என்ற பிரம்மம் தானும் ஆதி ஏகாட்சரம் என்று அறிந்து கொண்டு மூச்சப்பா பேச்சாகி நின்ற சப்தம் முழங்கி நின்ற சப்தம் அது அடங்கும் வீடு பேச்சப்பா பேசாமல் மௌன வீடு பேரண்டம் ஆனதொரு வீட்டிலேதான் நீச்சப்பா நிலையாத வன்னி வன்னி நிசமான வன்னியடா ஏகமாமே. ஏகம் ஏகாட்சரம் ஒன்று. அந்த ஒன்று எது என்பதை பற்றி நம்முடைய சித்தர்கள் சொல்லிய பாடல்கள் மூலமாக நாம் நன்கு விளங்கி இருக்கிறோம். ஏகாட்சரம் ஒற்றை அட்சரம், அது அ என்கிற சந்திரகலையை குறிக்கக்கூடிய எழுத்து. இந்த சந்திரகலையை குறிக்கக்கூடிய எழுத்து ஆ என்பதாக நாம் அறிவடிவமாக காட்டியிருந்தாலும் கூட இந்த ஆ என்பது ஊமை எழுத்தாகவே இருக்கிறது. அது மனதால் நினைக்கக்கூடிய எழுத்தாக இருக்கிறது அல்லாது வரிவடிவத்தால் காட்டக்கூடிய எழுத்தாக இல்லை. அது ஜீவனின் ஓசை. ஜீவனின் ஓசையை உணர முடியும், அதை விவரிக்க முடியாது. அண்ணாக்கு பாதையிலே சஞ்சரிக்கக்கூடிய ஜீவசக்தியாய் வாயுவின் ஓட்டம் சுழுமுனை மத்தியத்திலே ஒடுங்கும் போது சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் இணைந்து அழுந்தி சுழலும் போது ஒரு ரீங்கார நாதம் ஏற்படும். அந்த ரீங்கார நாதம்தான் ஏகாந்த நாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாதம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனோடு சம்பந்தப்பட்டது. தேகம் என்று நாம் சொல்லுகிறோம். தேகம் என்றால் தகித்துக் கொண்டிருப்பது, அதாவது சூட்டோடு இருப்பது. உயிர் கொண்டிருக்கக்கூடியவன் உடலிலே தொட்டு பார்த்தால் சூடு இருக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுவதைப் போல 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என்கிற அளவிலே வெப்பம் உயிர் வாழக்கூடியவன் உடலிலே இருக்கிறது. இறந்தவன் உடலிலே வெப்பம் 0 என்றால் இந்த தேகம் வெப்பத்தோடு இருக்கிறது, தகித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காகவே இதற்கு தேகம் என்கிற பெயர். உண்மையிலேயே தேகம் எது என்று கேட்டால் ஜீவனைத்தான் தேகம் என்று சொல்ல வேண்டும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்த வேதத்திலே தேகம் என்பது தகித்துக் கொண்டிருப்பது, வெப்பமாக இருப்பது ஜீவனைத்தான் குறிக்கும். எனவே ஜீவன் உயிர்தான் உடல் என்று சொல்லப்படுமே அல்லாது கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உடலை உடல் என்று சொல்ல முடியாது என்று சொல்லியிருந்தார்கள். இதை நடத்தி கொண்டிருப்பது ஏகாட்சரம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை. சந்திரகலை சூரியகலையின் இயக்கத்தின் காரணமாகவே நம்முடைய இந்த உடல் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மூச்சு ஜீவசக்தியாகி வாயுவால் உடல் முழுவதும் 72,000 நாடிகளிலே இயங்குகிறது. அந்த மூச்சு இயங்குவதால் தான் பேச்சு என்பது வருகிறது, ஓசை என்பது வருகிறது. நம் உடல் இயங்குவதற்கு உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனின் ஆற்றல் ஜீவசக்தியாகி வாயுவாக வந்து கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, நாசி வழியாக, வாய் வழியாக புறத்திலே சென்று சலிக்கும் போதுதான் பேச்சும் மூச்சும் வருகிறது. ஆனால் இதன் உண்மையான ஓசை சப்தம் என்பது சுழுமுனை மத்தியத்திலே ஜீவன் ஒழுங்கும் போது சரியான ஓசையாக விளங்குகிறது. அதுவே ஓங்காரநாதம் என்றாகிறது. வெறும் வாய் வார்த்தைகளால் இவற்றை காண முடியாது. வார்த்தைகளை சொல்லுவதை விடுத்துவிட்டு புருவ மத்தியத்திலே சுழுமுனை மத்தியத்திலே மனத்தை நிறுத்த பழக வேண்டும். அப்படி நிறுத்த பழகும் போது மனம் ஆடாமல் அசையாமல் நின்று அது மௌனம் என்கிற நிலையை பெறுகிறது. மௌனமாக மனம் என்பது தன்னுடைய வீடாகிய புருவ மத்தியத்திலே சென்று சேரும் போது பேரண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சரசாகி இந்த ஆகாயத்தின் உள்ளே ஜீவன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வன்னி என்கிற நெருப்பையும் அந்த நெருப்பின் பிரகாசத்தையும் நம்மால் உணர முடியும். ஜீவனின் பிரகாசத்தை அப்போது உறுதியாக அறிந்து கொண்டு விட முடியும்.
இந்த நெருப்பு என்பது சலனமாக அசைந்தபடியாகவே இருக்கிறது, அசையாத நெருப்பாக இல்லை. நெருப்பு அசைவதால் ஏற்பட்ட அலைகள், வெப்ப அலைகள் தான் ஜீவசக்தியாகிய வாயுவாக மாறி உடல் முழுவதும் பரவி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய வெப்பத்தை சுழுமுனை மத்தியத்திலே தடுத்து நிறுத்தி சீவனை நோக்கி செலுத்தும் போது சாமானியன் சாகாத மனிதனாகிறான். சாதாரண மனிதன் யோகியாக, ரிஷியாக, சித்தராக, முனிவராக மாறுகிறான். இதை சாதித்துக் கொள்வதற்கு புருவ மத்தியம் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே மூச்சு, பேச்சு ஆகியவற்றை தவிர்த்து மௌனமாக ஜீவசக்தியாகிய வாயுவை ஒடுக்க பழக வேண்டும். இது சாத்தியமாகிவிட்டால் நிச்சயமாக வன்னி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை நம்மால் காண முடியும். அந்த நெருப்புத்தான் தேகம், அந்த நெருப்புத்தான் ஜீவன், அந்த நெருப்புத்தான் ஈஸ்வரன் என்கிற தத்துவம் அப்போது விளங்கும். ஏகம் என்ற வன்னியடா மூலவன்னி, ஏகாந்த வன்னியடா ஆவியாச்சு, பாகம் என்ற ஆவியடா சீவனாச்சு, பதிவான சீவன் ஆதாரமாச்சு, ஆகம் என்ற ஆதாரம் பிரம்மமாச்சு, அரகரா பிரம்மம் என்றால் ஆர்தான் காண்பார், யோகம் என்ற வாசியடா சிவயோகம்தான், ஒளியான தீபமடா ஏகம் ஆமே. ஏகம் ஒன்றே ஒன்றுதான் இருப்பது, அந்த ஒன்று பிரம்மம், அந்த பிரம்மமே பராபரம், அந்த பராபரமே ஜீவன், அந்த ஜீவனே சிவன். அந்த சிவத்தின் தத்துவம் என்பது மூலவன்னி, அதாவது நெருப்பாக இருக்கிறது. அந்த மூலவன்னி என்று அழைக்கப்பட்ட அந்த நெருப்புத்தான் ஆவியாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது. உயிராக இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய இரண்டு கூறுகள், ஒன்று ஜீவன், மற்றது ஜீவசக்தியாகிய வாயு. நெருப்பு, நெருப்பிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஆவி, அதாவது அனல். இந்த இரண்டும் இணைந்து ஜீவன் என்கிற நிலையிலே நம் உள்ளிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜீவன் என்பது உடல் முழுவதும் கீழே இறங்கி பயணிக்கும் போது 6 இடங்களிலே அழுந்தி சக்கரமாக சுழல்கிறது. அந்த சுழற்சியின் காரணமாக 6 ஆதாரங்கள் என்கிற வீச்சின் காரணமாக 77,000 நாடிகள் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு ஆற்றலை பரப்புகிறது. அப்படி ஆற்றல் பரவிய காரணத்தால் தான் மனித உடல் உள்ளிட்ட சகல சீவராசிகளின் உடல் இயக்கம் என்பது நடக்கிறது. இதுவே உடலிலே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று அழைக்கப்பட்ட 6 ஆதாரங்களாக மாறி அமைகிறது. அதாவது ஜீவசக்தியாகிய வாயு 6 இடங்களிலே நின்று அழுந்தி சுற்றி சுழல்கிறது. ஜீவசக்தியாகிய வாயு நின்று சுற்றி சுழலக்கூடிய அந்த இடங்களுக்குத்தான் 6 ஆதாரங்கள் என்று பெயர். இப்படி 6 நிலைகளிலே இருந்து ஜீவசக்தியாகிய வாயு தன்னுடைய ஆற்றல் மூலமாக நம்முடைய உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இத்தனையும் இயக்குவது எது என்று கேட்டால் பிரம்மம். பிரம்மம் என்றால் அதை எவரால் புரிந்து கொள்ள முடியும்? வெறும் வாய் வார்த்தைகளால் பிரம்மம் என்று சொன்னால் எவருக்காவது புரியுமா என்றால் வாய்ப்பில்லை. இந்த பிரம்மத்தை புரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? வாசி என்கிற யோகத்தை செய்ய வேண்டும். வாசி யோகம் என்றால் என்ன? காற்றை கொண்டு நெருப்பாகிய கனலை எழுப்பக்கூடியதே வாசி யோகம். அந்த வாசி யோகம் என்பதுதான் சிவயோகம். அந்த சிவயோகத்தை செய்பவர்தான் மேன்மை பெற முடியும். சிவயோகத்தை செய்யும் போது, அதாவது சி என்கிற நெருப்பை ப என்கிற காற்றோடு சேர்க்கும் போது ஒளியான தீபச்சுடர் என்பது புருவ மத்தியத்தில் தென்பட ஆரம்பிக்கும். மெல்ல மெல்ல அந்த தீபத்தின் சுடர் என்பது பிரகாசம் அதிகமாகி பராபரத்தை நமக்கு புரியப்படுத்தும். இதை சொல்லும் விதமாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்திலே 6 ஆதாரங்கள் என்பவை 6 அவத்தைகள், 6 வகையான நிலைகள் என்று குறித்திருந்ததை நினைவு கூற வேண்டியிருக்கிறது. ஞானபிதா சொன்னார்கள், மூலாதாரம் என்கிற நிலை ஏற்படும் போது ஜீவசக்தியாய வாயு சுழுமுனையை கடந்திருக்கும், சுழுமுனை கதவத்தை திறந்திருக்கும். அப்போது இருளாக இருக்கும், எதுவுமே தெரியாமல் பிரமிப்பாக இருக்கும். அதன் பிறகு சுவாதிஷ்டானம் என்கிற நிலை வரும்போது மெல்லிய பிரகாசம் தோன்ற ஆரம்பிக்கும். மணிபூரகம் என்கிற நிலையிலே வரும்போது பிரகாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அநாகதம் என்கிற நிலையை தாண்டி போகும்போது ஜீவனை நோக்கிய பயணத்தால் வேகமாக ஜீவசக்தியாகிய வாயு ஈர்க்கப்பட்டு மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்திரதலம் என்கிற நிலைகள் எல்லாம் வேக வேகமாக கடந்து ஜீவனுக்குள்ளே ஒடுக்கம் பெற்றுவிடும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்பட்ட இந்த 2 நிலைகளை பயணிக்கக்கூடியவர்கள் திரும்பி வந்துவிட முடியும். மணிபூரகத்தை தொட்டு அதை தாண்டி அநாகதத்திற்கு சென்றுவிட்டால் ஜீவனின் வீச்சின் காரணமாக வேகமாக ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனிலே சென்று ஒடுக்கம் பெற்றுவிடும். அதன் பிறகு கீழே இறங்கி வருவது இல்லை. அதன் பிறகு சமாதி நிலையிலேயே நீண்ட நெடிய காலம் நிலைத்திருக்க வேண்டியிருக்கும். பராபரம் விரும்பினால், இந்த பிரபஞ்சத்திற்கு மீண்டும் வர வேண்டும் என்று விரும்பினால், அதற்கான ஆற்றலை பெற்றிருந்தால் மறுபடியும் கீழே இறங்கி வந்து இந்த உலகத்திற்கு காட்சிகளை சொல்லிக் கொடுக்க முடியும்.
அப்படி சொல்லிக் கொடுத்தவர்கள்தான் பரமஹம்சர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள்தான் உத்தம சத்குருமார்கள், அவர்களே சித்தர்கள், அவர்களே யோகிகள், அவர்களே ஞானிகள், அவர்களே ரிஷிகள், அவர்களே புண்ணிய புருஷர்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். இவையெல்லாம் ஜீவனை பற்றியதான புரிதல் ஏற்பட்டான பிறகுதான் உண்மை என்று ஒப்புக்கொள்ள முடியும். இதை அறிந்து கொள்வதற்கு வாசி யோகம் செய்ய வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.